பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பங்கஜலோசனை பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் தேடி வந்தேன் திருவிண்ணகர் வந்தடைந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன். ஸ்பார்க்கின் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இவ்வலைப்பதிவில் திவ்ய தேசம் 108 திருத்தலங்களில் 13வது திருத்தலமான ஒப்பிலியப்பன் பெருமாள் கோவில் குறித்து நாம் பார்க்கிறோம். இக்கோயில் திருநாகேஸ்வரத்திற்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமகா. பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமகா. ஸ்ரீமதே நிகமாந்தே மகாதேசிகாய நமகா. ஆகாசநகரீச சுப்ரபாதம். ஸ்ரீமன் வேங்கடநாதார்ய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சார்ய மே ஸ்ரீததம் சதாகிருதிஹி. உத்யத்கோடி திவாகரேந்து சுபகம் பீதாம்பராலங்கிருதம் நானாபூஷணபூஷிதம் நவகணஸ்யாமம் பிரசன்னா நமகா. லாவண்யானம் புனிதினிம் நிரஸ்ததவனம் சரிசங்கசக்ராஞ்சிதம் ஸ்ரீவைகுண்டபுராதிபம் சுபதனும் பூம்யாகா பதிசம்ஸ்ரயேஹே. மார்கண்டேய மகாதபகா பலதயா ஸ்ரீயோமபுர்யாம்புரா சஞ்சாத பரிணீய தத்புரபதிம் த்யக்வதாரசம் சைந்தவம் பகர்தாநாம பயப்பிரதான நிரதா புல்லாரவிந்தேஷனா. சேயம் புஷ்யது மங்களாம் நியனுதீனம் சர்வாணி சர்வசம்ஹசாஹ. திருவிண்ணகர் என்பது அதன் பழைய பெயர். திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன். எனவே ஒப்பிலியப்பன் என்ற பெயர் பெருமாளுக்கு அமைந்தது. பின் காலப்போக்கில் உப்பிலியப்பன் என்ற பெயரும் அமைந்தது. இதற்கு காரணம் பூமாதேவியினை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதினால் உப்பிலியப்பன் என்றாகிவிட்டது என்றும் கூறுவர். இன்றும் உப்பில்லாத திருவமுதைத்தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்கின்றனர். இதன் பெயர்கள் திருவிண்ணகர், உப்பிலியப்பன் கோவில், மார்கண்டேய கஷேத்திரம், ஆகாச நகரி என பல பெயர்கள் உண்டு. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ உப்பிலியப்பன் ஸ்ரீனிவாசன், தாயார் ஸ்ரீ பூமாதேவி நாச்சியார். திருக்கோலம் நின்ற திருக்கோலம். திசை கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். தீர்த்தம் அகோர புஷ்கரிணி. விமானம் சுத்தானந்த விமானம். இத்தல பெருமையினை நாம் பார்ப்போம். இங்குள்ள பெருமாள் காவேரி, கருடன், தர்மதேவதை ஆகியோருக்கு தரிசனம் தந்தவர். நம்மாழ்வார்க்கு 5 வடிவங்களில் காட்சியளித்துள்ளார். அவை பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், எண்ணப்பன், திருவிண்ணகரப்பன் என்று 5 வடிவங்களில் காட்சியளித்துள்ளார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இங்குள்ள இறைவனை பற்றி 47 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன. இத்தலத்தினை பேயாழ்வார் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டாங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வழங்கினரு நீல் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார். திருவேங்கடம் செல்ல இயலாதவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை இக்கோயிலில் செலுத்தலாம். திருவேங்கடமுடையானுக்கு தமையனார் என்றும் ஐதீகம். இவர் பஞ்சகோல சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த எம்பெருமான் ராமனாகவும் கண்ணனாகவும் ஒரே நேரத்தில் சேவை சாதிக்கிறார். ஏகபத்தினி விரதனாக
பூமி தேவி தாயார் மட்டும் இருப்பதினால் ராமர் என்றும் மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே சரணமாக பற்று என்று வலது திருக்கரத்தினால் சொல்வதனால் கண்ணனாகவும் காட்சியளிக்கிறார். இங்குள்ள இறைவன் பாதம் நோக்கிய வலது திருக்கரத்தில் மாம் ஏகம் சரணம் ருஜ என்ற எழுத்துக்கள் வைடூரியங்களால் பதிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள புஷ்கரிணி இரவு பகலென்று பாராமல் 24 மணி நேரமும் நீராட நாள் என்பதனால் அகோராத்திர தீர்த்தம் என்றும் பகலிரா பொய்கை என்றும் கூறுவர். இத்தலம் வைகுண்டத்திற்கு சமமானதாக பேசப்படுகிறது. எனவே இத்தலம் ஆகாச நகரி என்றே வடமொழி நூல்கள் கூறுகின்றன. இதன் தல வரலாறு காண்போம். ஒரு சமயம் பூமாதேவி மகாவிஷ்ணுவிடம் தனக்கும் ஸ்ரீதேவி மகாலட்சுமியினைப் போல் எப்பொழுதும் தங்களுடைய திருமார்பினில் வசிக்கும் பாக்கியம் அருள வேண்டுமென்று வேண்டுகிறாள். மகாவிஷ்ணு அவளிடம், நீ பூலோகத்தில் ஒரு முனிவரின் மகளாக திருத்துழாய் என்ற பெயரில் பிறந்து அந்த பாக்கியத்தினை அடைவாய் என்று கூறினார். இச்சமயத்தில் என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய மகரிஷி தேவி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தவமிருந்தார். லட்சுமியின் வடிவமான பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடியின் அடியில் கிடப்பதனை கண்டார். தன் ஞான திருஷ்டியால் அக்குழந்தை ஸ்ரீதேவியின் அம்சமே என்று அறிந்து அக்குழந்தையை துளசி திருத்துழாய் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்ட அவள் திருமாலை மணக்க விரும்பினாள். திருமண வயது வந்தது. திருமால் முதியவர் வேடம் தரித்து மார்க்கண்டேயரிடம் சென்று பெண் கேட்டார். ஆனால் மார்க்கண்டேயர் சம்மதிக்கவில்லை. இவள் சிறு பெண், அவளுக்கு சமையலுக்கு உப்பு போடக்கூட தெரியாது, நீங்கள் செல்லலாம் என்று கூறிவிட்டார். ஆனால் திருமால் விடுவதாக இல்லை. உப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பிடிவாதமாக முதியவர் நின்றார். இதனை பார்த்த மார்க்கண்டேயர் தன் ஞான திருஷ்டி மூலம் வந்தவர் திருமால் என்று அறிந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்டதனால் உப்பிலியப்பன் என்றும், ஒப்புயர்வற்றவர் என்பதனால் ஒப்பிலியப்பன் என்றும் திருநாமத்துடன் தேவியுடன் இத்தலத்தரில் எழுந்தருளியுள்ளார். துளசி தேவி அவரது திரு மார்பில் துளசி மாலையாக நிரந்தரமாக அவர் மார்பினில் தங்கினார். இதனால்தான் எல்லா வைணவ தலங்களிலும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது. இத்தலத்தில் பிராட்டி பெருமாளுக்கு வலதுபுறத்தில் இருப்பது சிறப்பு. பெருமாள் மார்க்கண்டேயரிடம் ஒரு பங்குனி மாத திருவோணம் என்று பெண் கேட்டு வந்தார். ஆனால் திருமணம் ஐப்பசி மாத திருவோணத்தன்று நடந்தது. இதனால் இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரமன்று பெருமாள் சன்னதியில் சாம்பிராணி தூபம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வாள் தீபமும் ஏற்றப்படுகிறது. இத்தல தீபத்தில் மகாலட்சுமி எழுந்தருளிருப்பதாக ஐதீகம். இத்தீபத்தினை தரிசித்தவருக்கு செல்வம் பெருகும். நாராயண 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 நாராயணா. மீண்டும் சந்திப்போம். திவ்ய தேசம் 14 திருநறையூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தல வரலாற்றுடன்.